ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணியிருக்கேன், தக்காளி கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் 1 காரம் தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க. பச்சை மிளகாய் 1 கீரை வச்சுருக்கேன். அப்புறம் அம்மியில் அரைக்கிறதுக்கு ஜீரகம், மிளகு, பூண்டு அது தனியாக வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி ஒரு கைப்பிடி வச்சுருக்கோம். வாங்க அம்மியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். அம்மிக்கல்லில் அரைச்சிக்கும். ஃபஸ்ட்டு அம்மிக்கல்லில் தொடச்சிக்கும். நல்லா தொடச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு பூண்டு ஃபஸ்ட்டு நசுக்கிக்குவோம். பூண்டு அரைச்சிட்டோம். அடுத்தது மிளகு, ஜீரகம் லைட்டாக அப்படி தட்டிக்கும். சூப்புக்கு எண்ணெயை ஊற்றிக்கும், திட்டமான எண்ணெயை ஊற்றிக்கும், நல்லெண்ணெய் ஊற்றிக்கும். வெங்காயம் போட்டுக்கும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அப்புறம் தக்காளி போட்டுக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கும். தூள் லைட்டாக போட்டுக்கும். இப்போ வதங்கிட்டு இந்த டைம் நம்ம பூண்டு சேர்த்துக்கும். லாஸ்ட்டாக மிளகும் ஜீரகமும் சேர்த்துக்கும். இதுக்கு தண்ணி ஊற்றிக்கும். நாங்கள் 4 பேருக்கு 3 கிளாஸ் நாங்கள் தண்ணி வைக்கிறோம். 4 பேர் குடிக்கிறதுக்காக சூப்பு. நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு வந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுடும். சூப்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஜீரகமும் மிளகும் தட்டி வச்சுருக்கோம், அம்மியில் அரைச்சி வச்சுருக்கோம். அடுத்தது கொஞ்சோண்டு மல்லித்தழை கொஞ்சம் தூவி விட்டுக்கும். வாசனைக்கு நல்லாயிருக்கும். இப்போ சூப்பில் முருங்கைக்கீரையை நம்ம போட்டுக்குவோம். ஒரு கொதி வந்த பிறகு மூடி போட்டுடும். சூப் ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம். சூப்பராக வாசனை வருது பாருங்கள். அழகாக அந்த முருங்கை தழை அப்புறம் அந்த ஜீரகம்லாம் இவ்வளோ வாசனை இங்கே பாருங்கள். இப்போ அழகாக இருக்குது பாருங்கள். கலராக வந்துருச்சு பாருங்கள். முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளவு சூடாக இருக்குதுங்க. நல்லாவும் இருக்குது. இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பெரியவங்களுக்கு நம்ம மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு மிளகுத்தூள் போட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகு சீரகமும் அம்மியில் வச்சு அரைச்சிருக்கோம். இப்போ லைட்டாக போட்டுப்போம். மிளகு லைட்டாக போட்டு இப்போ சாயந்தரம் ஆனாவே மழைலாம் வருது. இதுமாரி சூப் வச்சு கொடுங்க. உடம்புக்கு அவ்வளோது நல்லது. சாயந்தரத்துலேயே இல்லை காலையிலேயே இப்படி வச்சு கொடுத்தாலும் முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து நிறைய நிறைஞ்சிருக்குது. நீங்கள் இது போல் வச்சு கொடுங்க. அப்போல்லாம் எங்கள் அம்மா எனக்கு வச்சு கொடுக்கும்போதெல்லாம் இதோட அருமை என்னன்னு தெரியல. இப்போ இந்த முருங்கைக்கீரை நல்லா எல்லாத்துக்குமே நல்லது சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.